SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். முன்னாள் அமைச்சரின் மருமகனின் சொகுசு வாகனம் பறிமுதல். முல்லைத்தீவு மக்களால் ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்ட தபால் அட்டைகள். அதிகரிக்கும் அஸ்வசம கொடுப்பனவு, ஜனாதிபதியின் விசேட அறிவிப்பு. எதிர்க்கட்சித் தலைவரின் ஆசனத்தில் அமர்ந்து எழாமல் அடம்பிடித்த வைத்தியர் அர்ஜுனா. பார் பெர்மிட் வழக்கில் 39 பேருடன் வலுவாக சிக்கிய ரணில் மீள்வதற்கு வழி உண்டா? 16 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு தடை. தொடர்பன விரிவான செய்திகள். முன்னாள் அமைச்சரின் மருமகனுக்கு சொந்தமான சொகுசு வாகனம் ஒன்று லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சார்ந்திதழ்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவினால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த சொகுசு வாகனத்தை கொள்வனவு செய்வதற்கு செலவிடப்பட்ட பணத்தை சேகரித்த முறைமை தொடர்பில் போதிய அளவு தகவல்கள் எதுவும் கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனை அடுத்து சொகுசு வாகனம் ஆணைக்குழுவினால் கைப்பற்றப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரவுக்கு முல்லைத்தீவு மக்களால் இன்று தபால் அட்டைகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடல் எல்லைக்குள் இந்திய இழுவை படகுகளின் அத்துமீறல்களை உடனடியாக நிறுத்த கோரி கையெழுத்திடப்பட்ட தபால் அட்டைகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கார்த்திகை 21 சர்வதேச மீனவர் தினமாகிய இன்று சூழலியல் மற்றும் சமூக அபிவிருத்திக்கான நிறுவனத்தின் ஏற்பாட்டில் இந்திய இழுவை படகுகளை இலங்கை கடற்பரப்பிற்குள் வரவிடாது தடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்குமாறு கோரியே தபால் அட்டைகள் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. 2024 ஆண்டு வரவு செலவு திட்டத்தினூடாக அஸ்வசம நலன்புரி கொடுப்பனவு அதிகரிக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கூட்டுறவு வலையமைப்பை மீண்டும் பலப்படுத்துவதற்கு எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி 10வது நாடாளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடரில் தனது கன்னி அமர்விலேயே இதனை குறிப்பிட்டுள்ளார். கொள்கை பிரகடனத்தில் ஜனாதிபதி மேலும் கூறியுள்ளதாவது: 4 மில்லியன் சுற்றுலா பயணிகளை வரவழைத்து $8 மில்லியன் பொருளாதாரத்தை உருவாக்குவதே தற்போதைய அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு. அத்துடன் 5 வருடங்களுக்குள் தகவல் தொழில்நுட்பத்துறையுடன் தொடர்புடைய நிபுணர்களின் எண்ணிக்கை 2 லட்சமாக உயர்த்த எதிர்பார்க்கப்படுவதாகவும் தகவல் தொழில்நுட்பத்துறையின் ஏற்றுமதி வருமானம் $5 பில்லியன் அதிகரிக்கப்பட உள்ளது. திறமையான பொதுச் சேவை, மக்களின் நல்வாழ்விற்காக செயல்படும் பொது சேவை இந்த நாட்டில் மீண்டும் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்றும் அவர் கூறினார். அதற்காக அரசு ஊழியர்களிடமிருந்து எமக்கு பலமான ஆணை வழங்கப்பட்டுள்ளதாகவும் தான் நினைக்கிறேன். அத்துடன் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தினூடாக அரசு ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்படும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அந்த வகையில் 2024 ஆண்டு வரவு செலவு திட்டத்தினூடாக அஸ்வசம நலன்புரி கொடுப்பனவு அதிகரிக்கப்படும் என்று ஜனாதிபதி உறுதியளித்தமை குறிப்பிடத்தக்கது. 10வது நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வு இன்று முற்பகல் 10 மணிக்கு ஆரம்பமானது. அதற்கு முன்னதாகவே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சபைக்குள் பிரவேசித்தனர். யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திய ராமநாதன் அர்ஜுனா சபைக்குள் எதிர்க்கட்சித் தலைவரின் ஆசனத்தில் அமர்ந்திருந்தார். இதனையடுத்து எதிர்க்கட்சித் தலைவரின் ஆசனத்தில் இருந்து எழுந்திருக்குமாறு பணியாளர்கள் கூறு அவ்வாறு எங்கே எழுதியுள்ளது என்று வைத்தியர் அர்ஜுனா கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பிலான காணொலி ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. புதிய அமர்வில் எம்பிக்கள் எங்கு வேண்டுமானாலும் அமர இன்று வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் மதுவரி சட்டத்தை மீறி மதுபான அனுமதி பத்திரங்களை வழங்க தீர்மானித்ததன் மூலம் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக உத்தரவிடுமாறு கோரி உயர்நீதிமன்றில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உட்பட்டவர்களுக்கு எதிராக அடிப்படை உரிமைகள் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கண்டியை சேர்ந்த மதுபான சில்லறை வர்த்தகர்களான சாமர சம்பத் அபேசகர மற்றும் என் ரவிச்சந்திரன் ஆகியோர் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதியும் முன்னாள் நிதி அமைச்சருமான ரணில் விக்ரமசிங்க, மதுவரி திணைக்களத்தின் முன்னாள் ஆணையாளர் நாயகம் MJ குணசிரே, நிதியமைச்சின் செயலாளர் அமைச்சர் வசந்த சமரசிங்க மற்றும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் தலைவர் உள்ளிட்ட 39 பேரின் பெயர்கள் பிரதிவாதிகள் பட்டியலில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட 2024 ஜூலை 26 முதல் செப்டம்பர் 21 வரையிலான காலப்பகுதியில் பிரதிவாதிகள் மதுவரி சட்டத்தை மீறி பல மதுபான உரிமங்களை வழங்கியுள்ளனர் என்று மனுதாரர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அத்துடன் ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் இந்த அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மதுவரி சட்ட விதிகளை தவிர்த்து தன்னிச்சையாகவும் அநீதியான முறையிலும் இந்த அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். இதன் கீழ் கடந்த அரசாங்கத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அவர்களது உறவினர்கள் மற்றும் நெருங்கிய சகாக்கள் மதுபான உரிமங்களை பெற்றுள்ளனர்.
அதே நேரம் முறையான வெளிப்படைத்தன்மையின்றி உரிமம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பொதுச்சட்ட நடைமுறைகளின்படி அரசாங்கத்திற்கு குறித்த மதுபான அனுமதி பத்திரம் வழங்கும் நடவடிக்கையின் போது ஒருவரிடமிருந்து 15 மில்லியன் ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளது. எனினும் சட்டவிரோதமான முறையில் இந்த மதுபான அனுமதி பத்திரங்களை வழங்கியதன் மூலம் கணிசமான அளவு வருமானத்தை அரசாங்கம் இழந்துள்ளதாகவும் மனுதாரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த நிலையில் 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட ஜூலை 26 முதல் செப்டம்பர் 21 தேதி வரையில் சட்டவிரோதமான முறையில் வழங்கப்பட்ட அனைத்து மதுபான அனுமதி பத்திரங்கள் தொடர்பான தகவல்களையும் நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறு மனுவின் பிரதிவாதிகளுக்கு உத்தரவிடுமாறும் மனுதாரர்கள் கோரியுள்ளனர். குறித்த மதுபான அனுமதி பத்திரங்கள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு நீதிமன்றில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு உத்தரவிடுமாறு மனுதாரர் தரப்பு சட்டத்திறனிகள் கோரியுள்ளனர். அத்துடன் இந்த நடவடிக்கையின் மூலம் கலால் திணைக்களத்தில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதா என்பதை ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு உத்தரவிடுமாறும் மனுதாரர்கள் உச்சநீதிமன்றத்திடம் மேலும் கோரியுள்ளனர். உலகச் செய்திகள். ஆஸ்திரேலியாவை தொடர்ந்து பிரித்தானியாவும் 16 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதனை தடை செய்வதற்கு திட்டமிட்டுள்ளது. இதனை தடை செய்வதற்கான யோசனை நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளதாக ஆஸ்திரேலிய நாடாளுமன்ற உறுப்பினர் தொழில்நுட்ப செயலாளர் பீட்டர் ஹெயில் தெரிவித்துள்ளார். அத்துடன் இளைஞர்கள் மற்றும் சிறுவர்களை நிகழ்நிலையில் பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முன்னாள் அமைச்சரின் மருமகனின் சொகுசு வாகனம் பறிமுதல். முல்லைத்தீவு மக்களால் ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்ட தபால் அட்டைகள். அதிகரிக்கும் அஸ்வெசும கொடுப்பனவு, ஜனாதிபதியின் விசேட அறிவிப்பு. எதிர்க்கட்சித் தலைவரின் ஆசனத்தில் அமர்ந்து எழாமல் அடம்பிடித்த வைத்தியர் அர்ஜுனா. பார் பெர்மிட் வழக்கில் 39 பேருடன் வலுவாக சிக்கிய ரணில் மீள்வதற்கு வழியுண்டா? 16 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு தடை.